மேத்தா அவங்களுடைய குறிப்பு. மேத்தா முகமது மேத்தா பெரியகுளத்தில் பிறந்தவர். இவர் சென்னை மாநிலக் கல்லூரியில் தமிழ் பேராசிரியராக பணியாற்றி ஓய்வு பெற்றவர். புதுக்கவிதைக்கு ஏற்றம் தந்த கவிஞர்களுள் இவர் ஒருவராவார். உவமை உருவகங்களில் பழமையையும் புதுமையையும் இணைத்த மேத்தா வளமான கற்பனை, எளிய நடை, எளிய சொல்லாட்சி, மனித உணர்வுகளின் படப்பிடிப்புகளால் மக்கள் உள்ளத்தை கவர்ந்தவர். இவரது முதற் கவிதைத் தொகுப்பு கண்ணீர் பூக்கள். காதல் சோகமும் தமிழ்த் தாகமும் இழையோடும் அவரது கவிதைகள் அவ்வப்போது கூர்மையான சமூக விமர்சனங்களிலும் உண்டு. சமூக விமர்சனத் தொனியில் அமைந்த தேசப்பிதாவுக்கு ஒரு தெருப் பாடகனின் அஞ்சலி என்ற கவிதை மேத்தாவுக்கு புகழ் தேடித்தந்த கவிதையாகும். மரபுக் கவிதைகள், புதுக்கவிதைகள், சிறுகதை, நாவல், கட்டுரைகள் முதலியனவற்றைப் படைப்புகளிலும் வல்லவராக மேத்தா அத்துறைகளில் 15க்கும் மேற்பட்ட நூல்களை வெளியிட்டுள்ளார். அவருடைய நூல்களுள் ஊர்வலம் தமிழக அரசின் முதற் பரிசினை பெற்ற கவிதை நூலாகும். இவரது சோழநிலை என்னும் வரலாற்று நாவல் ஆனந்த விகடன் இதழ் நிகழ்த்திய பொன்விழா இலக்கியப் போட்டியில் முதல் பரிசு பெற்றது ஆகும். இவர் திரைப்படத் துறையிலும் பாடல்கள் எழுதி வருகிறார். நான் வெட்ட வெட்ட தழைப்பேன், இறைப்பனையில் கண் விழிப்பேன், மரங்களில் நான் ஏழை, எனக்கிட்ட பெயர் வாழை போன்ற வரிகள் இவர் போக்கினைக் காட்டும். வானம்பாடி என்ற புதுக்கவிதையேட்டின் வாயிலாக அறிமுகமான கவிஞர்களுள் மேத்தாவும் ஒருவர். முகமது மேத்தா பிறப்பு செப்டம்பர் 5, 1945. இடம் பெரியகுளம். பணி கவிஞர், பாடலாசிரியர்.